வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் ஹல்வா செஞ்ச உடனே டக்குன்னு காலியாயிரும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த கேரட் ஹல்வா பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா, ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் கேரட், இந்த மாதிரி சைஸ் கேரட் 6 எடுத்துருக்கிறேன். அதை தோல் சீவி வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1.5 கப்பு பால் அது கூட சேர்த்து குக்கரை மூடி 2லிருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கேரட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க. ஆறின கேரட் மற்றும் பாலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி 10 முந்திரி பருப்பை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த முந்திரி பருப்பை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை எடுத்து முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து வெளில வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அதை குக் பண்ணிக்கணும். அப்போ கோதுமையோட பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ கோதுமை மாவும் கேரட் பேஸ்ட்டும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும். அது இலகி வந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக்கானோடனே 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பத்து 15 நிமிஷத்துலேயே நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிரும். அதுக்கப்புறம் திரும்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்ததும் அந்த ஹல்வா அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும். இப்போ இந்த ஹல்வா இப்போ பேனில் ஒட்டாமல் சூப்பராக வருது. இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ சூப்பராக ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரெடி ஆனோடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய ஹெல்தியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பவுல்லையோ இல்லை கிண்ணத்துலையோ நீங்கள் நெய் தடவி அதை அந்த அல்வாவை அதில் மாற்றிக்கலாம். அதோட மேல் பக்கத்தில் ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூனோட பின் பக்கத்தில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு வேணால் மாற்றிக்கலாம். அப்படியே நீங்கள் மாற்றினதும் இந்த அல்வா அப்படி கேக் மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டோடனே அப்படி கரைஞ்சிரும். இந்த சூப்பரான ஹெல்தியான அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.